ஜெய் சாயிராம். எல்லோருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒரு வரமாகத்தான் கிடைத்திருக்கிறது. சிலருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக இருக்கும். சிலருக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான நன்மைகள் நடக்கும் நாளாகவும் இருக்கும். காரணம் அவரவர்களின் சிந்தனையில்தான் அடங்கியிருக்கிறது. நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் எப்பொழுதும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே சந்தோஷமான குரு நன்னாளில் உன் வேண்டுதலுக்கு நான் பதில் கூறுகிறேன் என் பிரியமே. நாளை முதலே உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்காகவே பிறக்க இருக்கிறது என் பிரியமே. நாளை முதல் நீ சகல நலன்களையும் பெற்று சிறப்பாக வாழப் போகிறாய். ஆம் என் செல்வமே, இது சாயப்பாவின் உண்மையான வாக்கு. நிம்மதியோடு வாழப்போகிறாய் என்று நீ நம்பாமல் அளவிற்கு எல்லா மாற்றங்களும் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ஆம் என் குழந்தா, வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவது இல்லைதான். இந்த வாழ்க்கையை வாழ பொறுமை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தேவை என்றால் பொறுமை மிக மிக அவசியம் என் பிரியமே. உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது, தடங்கல்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் பொறுமையோடு மட்டும்தான் கடக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கவலையில்லாமல் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று தைரியமாக கடந்து சென்றுவிடு. உனக்கு வழி கொடுத்தவர்களை எல்லாம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நிகழ்த்ததான் போகிறார்கள். உன்னை வீழ்த்த நினைத்து காயப்படுத்தினார்களே, அவர்களுக்கெல்லாம் காலம் அவர்களுக்கான நல்ல பதிலை கொடுக்கும். உனக்கு சுக்கிர திசை ராஜயோகத்தில் நீ இருக்கப் போகிறாய் என் செல்வமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை யாருமே வீழ்த்த முடியாது. உன்னை வீழ்த்த நினைப்பவர்களெல்லாம் தாழ்ந்து போவார்கள். நீ உன்னுடைய குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்வை வாழப்போகிறாய். இப்பொழுது உனக்கு எல்லாமே புரிந்திருக்கும். நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் தன்னடக்கமும் சத்தியமும் இருக்கும் பொழுது உன்னை வெல்லவோ சதி செய்யவோ யாராலுமே நிச்சயமாக முடியாது என்று உனக்கு உன் சாயப்பா என்றும் துணையாக இருந்து உன்னை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். ஆம் என் குழந்தையே, கவலைப்படாதே. நல்ல விதமாக உனக்கு அனைத்தையும் நடத்தி தரப்போகிறேன். என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு தேவையானது எதுவோ அதையே நான் நடத்தி காட்டுவேன். வேகம் புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமே நகர்வதுதான் வாழ்க்கை. எல்லோருக்குமே நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. பின் கஷ்டம் அதுவாகவே வரத்தான் செய்யும். கஷ்டமும் சந்தோஷமும் நல்ல காலமும் கெடுதலான காலமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்வு. ஆம் என் பிரியமே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்று ஆதங்கப்படுகிறாயா? கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானது சரியான நேரத்தில் மிக சரியாக தருணத்தில் நடைபெறும். மற்றவர்களின் வாழ்க்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே என் பிரியமே. அவர்களுடைய வாழ்க்கையின் சாயல் வேறு, உன்னுடைய வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டு வாழ்க்கையையும் படைத்தவன் நான் தான். அதற்கான நேரமும் காலமும் வரும் பொழுதுதான் நிச்சயமாக உனக்கு வர வேண்டியது உன்னை வந்து சேரும். எனவே எதற்குமே கலங்கவே வேண்டாம். உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரூன்றி நிற்க வைப்பேன் என் பிரியமே. நாளையே எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும். அந்த நல்ல காலம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதலுக்கு பதிலை நிச்சயமாக நான் உனக்கு கூறுவேன்.
உன் கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. சில இடங்களில் அவசரமும் பதட்டமும் படுகிறாய்தான். அது ஏன் பிள்ளையே? பதட்டமும் அவசரமும் நிதானமான அணுகுமுறைதான் உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உனக்கு நிச்சயமாக நான் கிடைக்க செய்வேன் என் பிரியமே. பதட்டப்படாதே, வேகமும் படாதே. பொறுமையாக இரு. பொறுமையான உன் காத்திருப்புக்கு நிச்சயமான பரிசை நான் உனக்கு வழங்கியே தீருவேன். வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுதான், நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களில் அதை நினைத்து வருத்தப்படாதே என் பிரியமே. ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள், வாழ்க்கையில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. உனக்கு நல்ல நேரம் கைகூடி வந்துவிட்டது என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன். உன்னை நன்றாக வாழ வைக்கப் போகிறேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். எல்லாம் கூடி வரும் நேரம் இது. புன்னகையோடு அருமையாக நீ கண் விழிக்கும் காலம். ஆம் என் பிரியமே, விடியலை பார்க்க காத்து கொண்டிரு. நாளையே மிகப்பெரிய ஒரு அதிசய மாற்றம். நிச்சயமாக அது நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும், நல்ல விடியலாகத்தான் இருக்கும். என் அன்பு பிரியமே, பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட உனக்கு பிடித்தது போல எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே நல்லதுதான். நான் சொல்லப் போவதை சற்று கவனமாக கேள் என் பிரியமே. பிடிக்காத வாழ்வை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட உனக்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பது, எப்படி மாற்றுவது என்று சிந்தனை செய்வது மிக மிக சிறந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி காட்ட உன்னால் முடிந்த அத்தனை வேலைகளையும் செய். உனக்கு துணையாக உன்னப்பா நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. என் அன்பு பிரியமே, பல மைல்கள் நீ கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ செல்லும் பொழுது உனக்கான வழிகள் அனைத்திலிருக்கும் தடங்கல்களையும் தடைகளையும் நான் துடைத்து எறிவேன். உன்னிடம் வந்து அடைந்து கொள்ளும் வெற்றியை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன்னிடத்தில் இருக்கிறது தானே. எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நிச்சயமாக அனைத்து ஆனந்தமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. அதற்கான வாய்ப்பும் உனக்கு அமையப் போகிறது. நிரந்தரமான நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. ஆம் என் பிரியமே, வெகு நாட்களாக நீ ஏங்கிக் கொண்டிருந்த, எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் உனக்கு சாதகமாகவே நிகழப்போகிறது. இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய். நிச்சயமாக நாளை நான் கூறுவது அனைத்துமே உனக்கு மகிழ்ச்சிகரமாகவே நடக்கும். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று உன் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் நன்றாக இருப்பாய். நல்ல விடியலாகவே நாளை விடியப் போகிறது. சுப செய்திகள் எல்லாம் வந்து உன் செவியில் சேரத்தான் போகிறது. நினைப்பதெல்லாம் நடக்கும். அப்பாவின் ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என்றியமே. நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கி விடுவேன். நீ ஏங்கி தவித்தவற்றை உன் கைகளில் சேர்த்துவிட்டு நீ இழந்த நிம்மதியை உன் மனதில் சேர்க்க செய்வேன். ஆம் என் செல்வமே, நீ நிம்மதியாக இருக்கும் அந்த நல்ல நேரமும் காலமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. என் மீது ஆதங்கப்படாதே, கோபப்படாதே, வாழ்க்கையை பார்த்து வெறுத்து ஒதுக்காதே. சிந்தனைகள்தான் உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் செதுக்குகிறது என்பதை புரிந்து கொள். சிந்தனைகள்தான் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் நல்ல சிந்தனையோடு இரு. நல்ல சிந்தனைகள்தான் உன் வாழ்வில் அனைத்தையும் நல்லவிதமாக மாற்றும் அந்த அற்புத சக்தியை பெற்றுக் கொடுக்கும்.
இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகழும், சாதகமாகவே நிகழும். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டும் கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது, எதையுமே பெற்றுவிடவும் முடியாது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நாம் எட்டி பிடிக்கலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி மனக்குழப்பத்தோடு முடங்கி கிடப்பதும் அப்படியே இருப்பதும் நல்ல வாழ்வை தராது, வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்காது. தோற்றாலும் கூட, தோல்வி வந்து தழுவினாலும் கூட எதிர்த்து நிற்பவன்தான் மிக சீக்கிரத்தில் வெற்றி பயணத்தில் முதலிடத்தை பிடிப்பான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதை மற்றவர்களாகவும் செய்ய இயலாது என்றுதான் சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லிக் கொண்டு போகட்டும், அது அவர்களுடைய பழக்கம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் எதை பற்றுமே சிந்திக்காமல் பொருத்தமான உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டே இரு. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே தடங்கி நின்று விடாதே. தடங்கள் 1000 வந்தாலும் அப்படியே நின்று விடாதே. முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வெற்றி உனக்கே. இனி உன் வாழ்வு ஒளிமயமாகவே மாறும். உனக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மாறிவிடும். இனி உன் மனம் நோகும்படி ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்கவும் முடியாது. கவலைப்படாதே. உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். எதற்குமே கவலைப்படாதே. நீ செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையே இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது. யாராக இருப்பினும் என்னை புரிந்து கொள்ளாமல் என் மனதை நோகடித்து கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்தாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகிறது. வசதி வாய்ப்புகளெல்லாம் பல மடங்கு பெருகி நீடூழி வாழப் போகிறாய். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். உனக்காகிறது என்பது, உனக்கான ஒன்று தாமதமாக கிடைக்கிறது என்றால், அல்லது நிராகரிக்கப்படுகிறது என்றால், அல்லது உன்னிடம் இருந்து அது தடுக்கப்படுகிறது என்றால், அதைவிட பிரம்மாண்டமான ஒன்று உன் கைகளில் சேரப்போகிறது. தடுக்கப்பட்டது உனக்கு தேவையில்லாதது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு தடுக்கப்பட்டதை விட மேலாத ஒன்றை நான் உனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஏற்பாடுக்காகத்தான் இந்த கால தாமதமும் தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. குழந்தையே, நீ நான் பெற்றெடுத்த என் அன்பு பொக்கிஷம் அல்லவா? நீ என்னுடைய செல்லமான பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது.
நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் அப்பாவின் கண்கள் உன்மேல் பட்டிருக்கிறது. உன்னை வலுப்படுத்தவே, உன்னை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். நீ அறிந்ததெல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதைதான் அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. பல ஜென்மங்களாக நான் உன்னுடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுள் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது காலமே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த மாற்றத்தை கண்குளிர காணப்போகிறாய். அதிசயத்தில் ஆர்ப்பரித்து குதிக்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயிநாதருக்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி, உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன் மனதை சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் கஷ்டங்களையும் சோதனையான காலத்தையும் பார்த்து பார்த்து உன் மனம் மறத்து போயிருக்கிறது. அந்த மனத்தை முதலில் தூய்மைப்படுத்து, நிம்மதியாக்கு, சந்தோஷப்படுத்த முயற்சி செய். அப்பொழுதுதான் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது உன்னால் மிக ஆனந்தமாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்ற குழப்பத்தாலும் நீதான் என்னை உணர மறுக்காமல் இருக்கிறாய். நான் உன்னிடம் நெருங்கியும் கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே. பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது. வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே
பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்று விட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும். முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவுக்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் கண்மணியே. உனக்கான அந்த ஆனந்த செய்தியை உனக்காக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த வேளையில் நீ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டு கொண்டோ உட்கார்ந்திருப்பதால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே.
உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி ஏற்ற மிகுந்த வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. உன் மனக்குழப்பமெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும்.